நேத்து சிவகார்த்திகேயன் ஆடியோ லான்ச் சன் டிவில ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்க. சாதாரணமா சினிமா ஆடியோ லான்ச்னாலே தேங்க்ஸ் சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது, புகழ்றதுன்னு இருக்கும். ஆனா சிவகார்த்திகேயன் பேசினா மட்டும் ஈரோட்டிக்காவும் காமெடி, மிமிக்ரி, ஆங்கரிங்னு அப்படியே பேசி சிரிக்க வச்சிருவாருங்க. எது ஜெயம் ரவியா? வில்லன் கேரக்டரா? ஒத்துக்கிட்டாரா? அந்த விதத்துல இந்த தடவையும் பின்னிட்டாருங்க எஸ்கே. அவர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். பராசக்தி படத்துல ஜெயம் ரவி நடிச்சிருக்காருங்க. சிவா பேசும்போது தனி ஒருவன் அரவிந்த்சாமி ரோல் மாதிரி 2 மடங்கு இருக்கும் ஜெயம் ரவியோட கேரக்டர்னு சொல்லியிருக்காருங்க. இந்த ஒரு வேர்ட் வந்து படத்தோட ஐப்ப இன்னும் பயங்கரமா கிளப்பி விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். சோசியல் மீடியால விஜய் வர்சஸ் எஸ்கேன்னு பயங்கரமா ட்ரோல் போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாரோட வாயும் அடைக்கிற மாதிரி பொங்கலுக்கு அண்ணன் தம்பி படம் வருதுன்னு மாசா சொல்லி முடிச்சுட்டாருங்க. பராசக்தி படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த படம் வெற்றி பெறுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த டைம் பேசின சிவகார்த்திகேயன் பேச்சு இவரை போய் அடிச்சிட்டமே அப்படின்னு கண்டிப்பா ரசிகர்கள் யோசிக்க வச்சிருக்குங்க.